நான் கேட்கிறேன், நார்வே ரஷ்யா இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியதும் ஒரு சிறிய கடல் தான், பேரட்ஸ் கடல் என்ற ஒரு சிறிய கடல் பகுதி தான் இருக்கிறது. அங்கே இரண்டு நாட்டு மீனவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, ஆனா இரண்டு நாடுகளும் தலையிட்டு அந்த மீனவர்களுடைய ஆலோசனையின்படி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று அவர்கள் அமைதியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல், யாரும் கைது செய்யப்படாமல், யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே இரண்டு நாட்டு மீனவர்கள் அமைதியாக மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு நாடுகளும் தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அந்த மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. இதே போல யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே மீனவர்கள் வெவ்வேறு நாடுகளை சார்ந்த, பொதுவாகவே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்த இரண்டு நாட்டு மீனவர்கள் அந்த கடலிலும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய கடல் பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ரெண்டு நாடும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு பிரச்சனைகள் இல்லாமல் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு முன் வருவதில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. இது பல நாடுகள்ல தீர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை.